இன்னைக்கு நானும் ஒய்ஃபோ கிளம்பி விஜய் டிவி ஷூட்டிங்காக தான் போயிருந்தோம். செட் பாய் பாக்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். மார்னிங் போல் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6:30 மணிக்கு நானும் ஒய்ஃபோ கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். காலையில் சீக்கிரமாக வந்தனால செம்ம குளிர். லோக்கல் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணியிருக்கும் போது 2-3 எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லோக்கல் ட்ரெயினே வந்தது. நானும் ஒய்ஃபோ லோக்கல் ட்ரெயினில் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்து ரீச் ஆனோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்காக வந்து கேப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேபும் வந்துச்சு. நானும் ஒய்ஃபோ கேபில் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா EVP ஃபிலிம் சிட்டிக்கு தான் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஷூட்டிங்னா வரது. வந்தோன்னே எங்களுக்காக பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க. ரூமில் பேக்னா வச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் ஆனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இட்லி, இடியாப்பம், பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங்காக வீட்டில் இருந்து சீக்கிரமாக வந்தனால பிரேக்ஃபாஸ்ட்டே இவங்களே எங்களுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் தான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வைஃப் பார்த்தீங்கன்னா ஷோக்காக வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எங்களுக்கு குத்து இடத்துல வந்து உட்காந்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நியான் ஷோக்கு தான் கிளம்பி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோபி சாரும் வந்துட்டார் ஷூட்டிங்கு. கொஞ்ச நேரம் ஷூட்டிங் நல்லா போனதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் விட்டாங்க. லஞ்ச் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியன் ஃபுல் மீல்ஸ் வச்சுருந்தாங்க. இதுதான் ஒய்ஃபுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து சாப்பிட்றது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். லஞ்ச் பிரேக்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஷோக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது கோபி சார் இன்னும் சாப்பிட்டு வரலன்னு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ஃபோட்டோனா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவிக்கு நியான் டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஷோனா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். யாருன்னா இன்னைக்கு வந்தோமோ குரூப் ஃபோட்டோனா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நானும் ஒய்ஃபை வீட்டுக்காக கிளம்பிட்டோம். இவ்வளோ பேர் சேனல் பார்த்தீங்கன்னா எங்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களால் தான். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல ரீச் ஆகிருக்க மாட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒய்ஃப் வந்து காரில் தூங்கினா வந்தாங்க. ஆனால் செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு லாஸ் அதான் வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.